أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. அல்லாஹ் இந்த ரமலானை கழிப்பதற்கான நல்வாய்ப்பை நமக்கு வழங்கினான். இன்று இந்த ரமலானின் கடைசி ஜும்ஆ ஆகும். அல்லாஹ் நம்மில் பலருக்கு இறை வணக்கங்கள் செய்வதற்கும் நல்வாய்ப்பு வழங்கினான், நோன்பு வைப்பதற்கும் நல்வாய்ப்பு வழங்கினான். இது அவன் நம்மீது புரிந்த பேரருளாகும். ஆனால் அத்துடன் நாம் இந்த விஷயத்தின் பக்கமும் கவனம் செலுத்த வேண்டும். அதாவது, ரமலானின் நோன்புகளை வைத்ததனாலும் இபாதத்துகள் செய்ததனாலும் மட்டும் ரமலானில் நம் நோக்கம் நிறைவேறிவிடவில்லை. மாறாக இறைவன் நமக்கு, நீங்கள் நிரந்தரமாக என்னை வணங்கும் அடியார்களாக ஆக வேண்டும், என்னை வணங்குவதற்கான உரிமையை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று அறிவுரை வழங்கியிருக்கின்றான், வழிகாட்டல் வழங்கியிருக்கின்றான். எனவே இந்த நாள்களில் எவர்களுக்கு தொழுகைகளின் பக்கம் கவனம் செலுத்துவதற்கு நல்வாய்ப்பு கிடைத்ததோ, ஜமாஅத்தான தொழுகைகளை நிறைவேற்றுவதன் பக்கம் கவனம் செலுத்துவதற்கு நல்வாய்ப்பு கிடைத்ததோ, நஃபில்கள் தொழுவதன் பக்கம் கவனம் செலுத்துவதற்கு நல்வாய்ப்பு கிடைத்ததோ, திருக்குர்ஆன் ஓதுவதன் பக்கம் கவனம் செலுத்துவதற்கு நல்வாய்ப்பு கிடைத்ததோ, அல்லாஹ் அவர்களுக்கு அதன்படி அமல் செய்வதற்கு நல்வாய்ப்பு வழங்கியிருந்தானோ, இப்பொழுது இந்த நன்மைகளை தொடர்வது அவர்களுடைய கடமையாகும். நாம் இந்த நன்மைகளை தொடர்ந்தால்தான் அல்லாஹ் ஒரு மனிதனின் படைப்பின் நோக்கமாக கூறிய அந்த நோக்கத்தை பெறக்கூடியவர்களாக நாம் ஆக முடியும். இந்த காலத்தில் நாம் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை ஊழியரின் கையில் பையத் செய்து இந்த உறுதிமொழியை புதுப்பித்துள்ளோம். எனவே இதன்படி அமல் செய்வதற்காக நாம் இப்பொழுது நமது முழு முயற்சியை தொடர வேண்டும். இன்றும் ரமலானின் மீதமிருக்கும் 2-3 நாள்களில் அல்லது 2 நாள்கள் உள்ளனவென்றால் அவற்றிலும் அல்லாஹ் நமக்கு இந்த ரமலானின் அருளினால் நாம் அல்லாஹ்வின் கட்டளையின் பேரில் நிறைவேற்றி வந்த அந்த நன்மைகளை இனியும் தொடர்வதற்கான நல்வாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும், நாம் ரமலானுக்கு பிறகு இந்த நன்மைகளை மறந்துவிடக்கூடாது என்றும் துஆ செய்ய வேண்டும். ஏனென்றால் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் கூறியுள்ளார்கள். எவர் ஒருவரே நம்பிக்கையாளர் என்றால் அவருக்கு ஒரு தொழுகையிலிருந்து இன்னொரு தொழுகை வரை கவலை இருக்கிறது, ஒரு ஜும்ஆவிலிருந்து இன்னொரு ஜும்ஆ வரை கவலை இருக்கிறது, ஒரு ரமலானிலிருந்து இன்னொரு ரமலான் வரை கவலை இருக்கிறது. அதாவது அவர் அவை வர வேண்டும், பிறகு நான் அந்த இபாதத்தை நிறைவேற்ற வேண்டும், அல்லாஹ் செய்யுமாறு கட்டளையிட்டுள்ள அந்த நன்மைகளையும் அதற்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் நான் நிறைவேற்ற வேண்டும் என்றும், அதற்கு இடைப்பட்ட காலத்தில் நிகழ்ந்த சின்ன சின்ன தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் இந்த இபாதத்துகள் ஈடாகிவிட வேண்டும் என்றும் காத்து கொண்டிருக்கிறார். இவை ஈடாகி விடுகின்றன என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே எப்படி ரமலான் முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே போன்று ஒவ்வொரு தொழுகையும் ஒவ்வொரு ஜும்ஆவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ரமலானுடைய கடைசி ஜும்ஆ என்றால் அது அருளுக்குரியது என்பதல்ல, ஒவ்வொரு ஜும்ஆவும் அருளுக்குரியதாகும். நான் கூறியது போன்று இந்த காலத்தில் அல்லாஹ் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினான். நமக்கு அன்னாரை ஏற்றுக்கொள்வதற்கு நல்வாய்ப்பு கிடைத்தது. அன்னார் தமது ஜமாத்துக்கு எவ்வாறு நீங்கள் உண்மையான முஸ்லிம் ஆக முடியும், எவ்வாறு உண்மையான முறையில் அல்லாஹ்வின் அப்தாக அடியாராக ஆக முடியும், எவ்வாறு மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின்
உம்மத்தின் நபராக ஆக முடியும் என எண்ணற்ற அறிவுரைகளை வழங்கியுள்ளார்கள். எனவே இந்த விஷயங்களை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஒரு தருணத்தில் அன்னார் அறிவுரை வழங்கியவாறு இவ்வாறு கூறினார்கள்: நான் என் ஜமாத்துக்கு பலமுறை கூறியிருக்கிறேன், நீங்கள் என்னிடம் செய்துள்ள இந்த பையத்தை மட்டுமே முழுமையாக நம்பி இருந்து விடாதீர்கள். அவற்றின் உண்மைத்துவம் வரை நீங்கள் சென்றடையாதவரை உங்களுக்கு ஈடேற்றம் கிடையாது. தோலில் திருப்தி கொள்பவர் சத்திலிருந்து இழப்பிற்குரியவராக இருக்கிறார். அன்னார் கூறுகிறார்கள், சீடர் சுயமே செயல்படக்கூடியவர் இல்லை என்றால் பீருடைய சான்றோர் தன்மை அவருக்கு எந்த பயனையும் அளிப்பதில்லை. நான் இன்ன பீரிடம் பைய செய்து விட்டேன், ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் பைய செய்து விட்டேன், இப்பொழுது எனக்கு நிறைய கிடைத்து விட்டது என்று சொன்னால் அன்னார் கூறுகிறார்கள், இல்லை, இது நடக்க முடியாது. நாம் சுயமே செயலாற்றக்கூடியவர்களாக ஆகாதவரை நமக்கு இந்த பையத் எந்த பலனையும் எட்ட வைக்க முடியாது. இதற்கான எடுத்துக்காட்டு இவ்வாறாகும் என்று அன்னார் கூறுகிறார்கள். எடுத்துக்காட்டாக, ஒருவர் ஒரு மருத்துவரிடம் செல்கிறார். அவர் மருத்துவ குறிப்பை வழங்குகிறார். இவர் அந்த மருத்துவ குறிப்பை வாங்கி வைத்து விடுகிறார் என்றால் இதனால் எந்த பலனும் ஏற்படாது. அந்த மருத்துவரின் மருத்துவ குறிப்பிலிருந்து அல்லது அந்த வைத்தியரின் மருத்துவ குறிப்பிலிருந்து பயன்பெறும் போதுதான், அதை வைத்து சிகிச்சை செய்து கொள்ளும் போதுதான், அந்த மருந்துகளை பயன்படுத்தும் போதுதான் பலன் ஏற்படும். எனவேதான் அன்னார் இவ்வாறு கூறுகிறார்கள்: நான் கிஷ்தி நூஹ் நபியின் கப்பல் என்ற ஒரு நூலை எழுதியிருக்கின்றேன். அந்த கிஷ்தி நூலை மீண்டும் மீண்டும் படியுங்கள். இதில் உங்களுக்கு அறிவுரைகள் இருக்கின்றன. நீங்கள் இதை மீண்டும் மீண்டும் படிக்கும் பொழுதுதான், அறிவுரைகள் படி செயல்படும் பொழுதுதான், உங்களுடைய வாழ்வை அதற்கு ஏற்ப அமைத்து கொள்வதற்கு முயற்சி செய்யும் பொழுதுதான், அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளைகளுக்கு ஏற்ப இதில் பதியப்பட்டுள்ள கட்டளைகளை பார்க்கும் பொழுதுதான் உங்களுக்கு வெற்றிகரமான வாழ்வு அமையும். அந்த விஷயம்தான் உங்களுக்கு பையத்தில் பலனளிக்கக்கூடியதாக இருக்கும். அன்னார் கூறுகிறார்கள், அல்லாஹு தூய்மையானவர் வெற்றி பெற்றுவிட்டார் என்று கூறுகிறான். கத் அஃப்லஹ மன் ஜக்காஹா, அதாவது தனது ஆன்மாவை தூய்மைப்படுத்தியவர் நோக்கத்தை பெற்றுவிட்டார். இதன்படி நீங்கள் செயற்படும் பொழுதுதான் உங்களுக்கு பலன் ஏற்படும். அன்னார் எடுத்துக்காட்டு வழங்கியவாறு கூறுகிறார்கள், ஆயிரக்கணக்கான திருடர்கள், விபச்சாரிகள், தீய நடத்தையுடையவர்கள், மது அருந்துபவர்கள், தீய வாழ்க்கை வாழ்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நாங்கள் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தைச் சேர்ந்தவர்கள் என்று வாதம் புரிகிறார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் அப்படித்தானா? அவர்கள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்திகள் என்று அழைக்கப்படுவதற்கான உரிமையை கொண்டிருக்கிறார்களா? ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள், ஒருபோதும் இல்லை. ஆக இது முடியாது. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகள் படி முழுமையாக செயல்படுபவர்தான் உம்மத்தி ஆவார். போதனைகள் படி செயல்படவில்லை என்றால் பிறகு அவர் உம்மத்தி என்று அழைக்கப்பட முடியாது. இதுவோ மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் விஷயமாகும். எனவே இந்த விஷயங்களை நாம் எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும். அதாவது நாம் நம்முடைய அமல்களை இஸ்லாமிய போதனைக்கு ஏற்ப அமைத்து கொள்ள வேண்டும். அவை அல்லாஹுடைய கட்டளைகளாகும். அவற்றை குறித்து மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டல் வழங்கியிருக்கிறார்கள். இந்த காலத்தில் அவற்றின் பக்கம் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு கவனமூட்டி இருக்கிறார்கள். அன்னார் ஒரு இடத்தில் கூறுகிறார்கள், இந்த ஜமாத்தில் இணைந்திருக்கிறீர்கள் என்றால் இதன் போதனைப்படி செயல்படுங்கள். ஜமாத்தில் இணைந்த பிறகு இன்னல்களும் வந்து சேர்கின்றன. இன்னல்கள் வந்து சேரவில்லை என்றால் பிறகு எப்படி நட்கூலி சாத்தியமாக முடியும்? அன்னார் கூறுகிறார்கள், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் 13 ஆண்டுகள் வரை துன்பங்களை சகித்து கொண்டார்கள். அந்த காலத்து துன்பங்கள் என்னவாக இருந்தன என்பது உங்களுக்கு தெரியவே தெரியாது. எனவே எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள், துன்பங்கள் வரத்தான் செய்கின்றன. ஆனால் மக்காவில் இந்த துன்பங்கள் சஹாபா பெருமக்களுக்கும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஏற்பட்டு கொண்டிருந்த போது அப்பொழுதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமை காக்குமாறு போதனை வழங்கினார்கள். இதற்கு என்ன விளைவு ஏற்பட்டது? விளைவு என்ன ஏற்பட்டதென்றால் கடைசியில் எதிரி அழிந்து போய்விட்டான். நீங்கள் பார்ப்பீர்கள், உங்களை எதிர்க்கக்கூடிய இந்த தீய மக்களும் அந்த காலத்தில் தென்பட மாட்டார்கள். இன்றைய நாள்களிலும் இதே நிலைமைகள் தான் இருக்கின்றன. இந்த ஜமாத்தை உலகத்தில் பரப்ப அல்லாஹ் எண்ணிவிட்டான். அன்னார் கூறுகிறார்கள், இந்த மக்கள் உங்களை குறைவானவர்களாக கண்டு துன்பம் கொடுக்கிறார்கள். ஆனால் ஜமாத் அதிகரித்து விடும் பொழுது இவர்கள் தாமாகவே அமைதியாகி விடுவார்கள்.
இதுதான் உலகத்தில் விதியாக இருந்து வந்துள்ளது. இதைத்தான் நபிமார்களின் ஜமாத்தின் வரலாறாக நாம் பார்த்து வந்துள்ளோம். நார் கூறுகிறார்கள், இறைவன் நாடியிருந்தால் இந்த மக்கள் துன்பம் கொடுத்திருக்க முடியாது. துன்பம் கொடுப்பவர்கள் பிறந்திருக்க மாட்டார்கள். ஆனால் இறைவன் இவர்கள் மூலமாக பொறுமைக்கான போதனையை வழங்க விரும்புகின்றான். அல்லாஹ் எல்லா ஆற்றல்களுக்கும் சொந்தக்காரனாவான். அவனால் இந்த அநியாயக்காரர்களின் கைகளை தடுக்க முடியும். ஆனால் நம்மில் எவ்வளவு பொறுமை இருக்கிறது, நாம் அல்லாஹுடன் எவ்வளவு தொடர்பை ஏற்படுத்துகிறோம் என்று அவன் நம்மையும் சோதிக்க விரும்புகின்றான். நாம் ரமலான் நாள்களில் மட்டும் அல்லாஹை வணங்கக்கூடியவர்களாக இல்லையே, நாம் நிரந்தரமாக நம்முடைய வாழ்வில் இந்த இபாதத்துகளை நம்முடைய வாழ்வின் அங்கமாக ஆக்க விரும்புகிறோமா, ஆக்குகிறோமா? இது இல்லை என்றால் பிறகு ஒன்றுமே இல்லை. நாம் இதை செய்கிறோம் என்றால் பிறகு பொறுமையுடன் அல்லாஹின் விருப்பத்தில் திருப்தியாகவும் உள்ளோம், துஆக்களும் செய்து வருகிறோம் என்றால் அல்லாஹ் எதிரிகளிடமிருந்து நம்மை காப்பாற்றவும் செய்வான். அல்லாஹ் உங்களை இந்த இன்னல்களிலிருந்து எப்படி காப்பாற்றுவான் என்று பிறகு நீங்கள் பார்ப்பீர்கள். அன்னார் கூறினார்கள், பொறுமையும் ஓர் இபாதத்தாகும். இறைவன் கூறுகிறான், பொறுமை காக்கக்கூடியவர்களுக்கு எப்படிப்பட்ட வெகுமதிகள் கிடைக்கும் என்றால் அவற்றிற்கு கணக்கே இல்லை. அதாவது அவர்கள் மீது கணக்கற்ற அருட்கொடைகள் பொழியும். இந்த நட்கூலி பொறுமையாளர்களுக்கு மட்டுமே ஆகும். மற்ற இறை வணக்கங்களுக்கு அல்லாஹின் இந்த வாக்குறுதி இல்லை. ஒரு நபர் ஒருவரது ஜமாத்தில் வாழ்வை கழிக்கும் போது அவருக்கு துன்பத்துக்கு மேல் துன்பம் ஏற்படும் போது கடைசியில் ஆதரவளிப்பவனுக்கு தன்மானம் பொங்குகிறது. அவன் துன்பமிழைக்கக்கூடியவரை அழித்து விடுகின்றான். அதாவது நாம் பொறுமை காக்கும் போது, அவனுக்கு முன்னால் குனியும் போது, துஆக்கள் செய்யும் போது பிறகு அல்லாஹுக்கு தன்மானம் பொங்கும். மக்கள் சிலர் பொறுமையின்மையை காட்டிவிடுகிறார்கள். சரிதான், சில இடங்களில் அதிகம் துன்பங்கள் இழைக்கப்படுகின்றனதான், குறிப்பாக பாகிஸ்தானில். ஆனால் அல்லாஹ் நம்மிடம் இதைத்தான் எதிர்பார்க்கிறான். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் நமக்கு பொறுமை காத்திடுங்கள் என்பதைத்தான் கூறியிருக்கிறார்கள். நாம் இந்த ரமலானில் துஆக்கள் செய்துவிட்டோம் என்பது மட்டுமல்ல, மாறாக நாம் இந்த துஆக்களையும் இந்த நற்செயல்களையும் நம் வாழ்வின் நிரந்தர அங்கமாக ஆக்கிக் கொண்டால்தான் நமக்கு பலனும் ஏற்படும். அன்னார் மிகவும் அறுதியிட்டு இவ்வாறு கூறினார்கள், நமது ஜமாத் அல்லாஹின் ஆதரவின் கீழ் இருக்கிறது. துன்பத்தை மேற்கொள்வதால் ஈமான் வலுப்பெற்று விடுகின்றது. பொறுமையை போன்றது எதுவுமே இல்லை. ஆக இந்த விஷயங்களை நாம் நினைவில் கொண்டால் இன்ஷா அல்லாஹு தாலா முன்னேறிக்கொண்டே செல்வோம். எதிரியால் நம்முடைய பணிகளில் ஒருபோதும் எந்த இடையூறும் விளைவிக்க முடியாது. நம்முடைய திட்டங்களில் ஒருபோதும் எந்த தடையும் ஏற்படுத்த முடியாது. ஆனால் நம்முடைய செயல்கள் நல்ல செயல்களாக இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொன்றையும் இறைவனை திருப்திப்படுத்துவதற்காக செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் நிபந்தனையாகும். ஒரு இடத்தில் அன்னார் கூறினார்கள், இப்பொழுது நீங்கள் உலகத்தின் பக்கம் சாய்ந்தவர்களாக இருக்காதீர்கள், மாறாக இறைவன் பக்கம் திரும்பிவிடுங்கள். நீங்கள் இறைவன் பக்கம் திரும்பிவிடும்போது பிறகு எப்படி அல்லாஹ் உங்களுக்கு எளிமைகளை ஏற்படுத்துகிறான் என்று பாருங்கள். பிறகு அன்னார் இறைச்சத்தை பற்றி அறிவுரை வழங்கியவாறு கூறினார்கள், வரலாறு இதை கூறுகிறது. அதாவது துவக்கத்தில் உண்மையான முஸ்லிமாக இருப்பவர் பொறுமை காக்க வேண்டி வருகிறது. சஹாபா பெருமக்களுக்கும் இதே போன்ற காலம் வந்தது. அப்பொழுது அவர்கள் இலைகளை சாப்பிட்டு வாழ்வை கழித்தார்கள். சில வேளை ரொட்டி துண்டு கூட கிடைக்காமல் இருந்தது. அன்னார் கூறுகிறார்கள், இறைவன் நன்மை செய்திடாத வரை எந்த மனிதரும் யாருடனும் நன்மை செய்திட முடியாது. அல்லாஹ் நன்மை செய்ய நாடினால்தான் மனிதர்கள் தரப்பில் இருந்தும் நன்மைகள் நடக்கின்றன. மனிதன் இறைச்சத்தை மேற்கொள்ளும் பொழுது பிறகு இறைவன் அவருக்காக கதவுகளை திறந்து விடுகின்றான். மக்கள் உங்களுக்கு நன்மை செய்வார்கள் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நன்மை ஏற்பட வேண்டும் என்று அல்லாஹ் இப்பொழுது நாடவில்லை என்றால் நீங்கள் லட்சம் முயற்சிகள் செய்தாலும் மக்களால் உங்களுக்கு நன்மை செய்ய முடியாது. நன்மையில் செல்வதற்கு அல்லாஹின் பக்கம் குனிவது அவசியமாகும். அவன் திருப்தி அடையும் போது, நாம் இறைச்சத்தின்படி செல்ல துவங்கும் போது பிறகு அல்லாஹ் தனது அருளின் கதவுகளையும் திறப்பான் இன்ஷா அல்லாஹ். எனவே அன்னார் கூறினார்கள், அல்லாஹின் மீது உண்மையான ஈமான் கொள்ளுங்கள், அவனிடமிருந்து அனைத்தும் கிடைக்கப்பெறும். ஏனென்றால் அல்லாஹ் இவ்வாறு கூறுகிறான், வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜம் வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். பொருள், எவர் அல்லாஹ் மீது தக்வாவை மேற்கொள்கிறாரோ அல்லாஹ் அவருக்காக ஏதாவது வழியை ஏற்படுத்தி விடுவான். அவர் கற்பனை கூட செய்து பார்க்காத இடத்திலிருந்து அவருக்கு வாழ்வுக்கு தேவையானவற்றை வழங்குவான். அவர் எதிர்பார்த்திடவும் இல்லாத இடத்திலிருந்து அவருக்கு வசதிகளை ஏற்படுத்தி தருவான். ஆக நாம் நம்முடைய வாழ்வை வெற்றிகரமானதாக ஆக்க வேண்டுமென்றால், மேலும் இந்த ரமலானின் அல்லது ஒவ்வொரு ரமலானின் அருளாக இருக்கும் அந்த அருளிலிருந்து நாம் பலன் பெற வேண்டுமென்றால் இந்த விஷயங்களை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். பிறகு அடியார்களுக்கான உரிமைக்காகவும் அன்னார் இவ்வாறு கூறுகிறார்கள்,
ஒருவர் மற்றவருடன் சேர்ந்து அமர்ந்திருங்கள். எந்த அளவு நீங்கள் ஒருவர் மற்றவரை நேசிப்பீர்களோ அந்த அளவே அல்லாஹும் உங்களை நேசிப்பான். இப்பொழுது இறைவணக்கங்கள் என்பது வெளிப்படையான இறைவணக்கங்கள் மட்டுமல்ல, மாறாக ரமலான் நாள்களில் உயர் நல்லொழுக்கங்களை வெளிப்படுத்துவதன் பக்கம் நமக்கு ஏற்பட்ட கவனம் பல மக்களுக்கு ஏற்படுகிறது, சொல்லவும் செய்கிறார்கள். இப்பொழுது இந்த உயர் நல்லொழுக்கங்களை நாம் எப்பொழுதும் தொடரவும் செய்ய வேண்டியது அவசியமாகும். சின்ன சின்ன விஷயங்களில், சின்ன சின்ன சண்டைகளில், சின்ன சின்ன பிரச்சனைகளில் ஒருவர் மற்றவரோடு கருத்து வேறுபாடுகள் உருவாகிவிடுகின்றன. அவற்றை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அன்பு நேசத்தின் வாழ்வை வாழ வேண்டும். ஆக நாம் இதனை செய்யும் பொழுது பிறகு அல்லாஹுடைய அருள்களின் மழையும் நம் மீது பொழியும். பிறகு ஓரிடத்தில் அன்னார் அறிவுரை வழங்கியவாறு கூறினார்கள், நமது ஜமாத் இந்த அமளி நிறைந்த காலகட்டத்தில் எல்லா இடத்திலும் வழிகேடு, கவனக்குறைவு மற்றும் வழிதவறுதல் எனும் காற்று வீசிக்கொண்டிருக்கின்ற இந்த காலத்தில் இறையச்சத்தை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகும். பாருங்கள், இன்றைய காலத்தில் வழிகேட்டின் பக்கம் அழைத்துச் செல்வதற்கு பயன்படுத்தப்படாத எந்த வழிதான் இல்லை. எல்லாவிதமான ஊடகம், எல்லாவிதமான முயற்சியும் இருக்கிறது. இப்பொழுது இந்த வேலையிலேயே மூழ்கியுள்ளது. உலகவாதிகள் எல்லா வழிவகைகளையும் வழிகேடு, வழிதவறுதல் மற்றும் கவனக்குறைவு ஆகியவற்றின் பக்கம் அழைத்துச் செல்வதற்கும் அல்லாஹை விட்டு தொலைவில் அழைத்துச் செல்வதற்கும் பயன்படுத்த துவங்கியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நேரத்தில், இந்த காலத்தில் மார்க்கத்தை புதுப்பிப்பதற்காக, இஸ்லாத்தின் மறுமலர்ச்சிக்காக தோன்றிய ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீ அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டுள்ளோம் என்று வாதம் புரியும் நம்முடைய வேலை என்னவென்றால், நாம் இந்த விஷயங்களிலிருந்து தவிர்ந்திருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நம்மில் எத்தனை பேர் இவற்றிலிருந்து தவிர்ந்திருக்கிறோம் என்று சுயமே ஆய்வு மேற்கொள்ளுங்கள். இளைஞர்களும், பெரிய வயதுடையவர்களும், பெண்களும், குழந்தைகளும் என ஒவ்வொருவரையும் நாம் ஆய்வு செய்ய வேண்டும். அன்னார் கூறுகிறார்கள், உலகின் நிலை என்ன என்றால், அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு மகத்துவம் இல்லை. உரிமைகள் பற்றியும் வலியுறுத்தி கூறப்பட்டவை பற்றியும் அவர்களுக்கு கவலை இல்லை. அல்லாஹ் என்ன அறிவுரைகளை வழங்கியிருக்கிறான் என்பதை பற்றி எந்த கவலையும் இல்லை. உலகத்திலும் அதன் வேலைகளிலும் அளவுக்கு அதிகமாக மூழ்கியிருக்கிறார்கள். நாம் நம்முள் ஆய்வு செய்தால் நம்மிடமும் இதே விஷயங்கள் தான் இருக்கின்றன. அதாவது உலகப் பணிகளில் அதிகம் மூழ்கியிருக்கின்றோம். சில வேளை நாம் தொழ மறந்து விடுகின்றோம். சிலர் ஜுமா தொழுகைகளை பொருட்படுத்துவதில்லை. சிலர் வேறு நன்மைகளை பற்றி கவலைப்படுவதில்லை. தம் உரிமையை பெறுவதற்காக பிறரது உரிமையை பறிப்பதற்கு முயற்சி செய்கின்றார்கள். ஆக இந்த விஷயங்கள் எப்படிப்பட்டவை என்றால், இவை பிறகு அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடியவையாக ஆக முடியாது. ஆக ஒரு பக்கம் நாம் ரமலானில் அல்லாஹ்வே எங்களுக்கு நன்மைகள் செய்வதற்கு நல்வாய்ப்பு வழங்குவாயாக, எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவாயாக என்று துவாக்கள் செய்து கொண்டிருப்போம். பிறகு நாமும் அல்லாஹ் நமக்கு கூறிய விஷயங்கள் படி செயல்பட வேண்டும். முயற்சியும் செய்ய வேண்டி வரும். வெறும் துவாவால் வேலை நடக்காது. அன்னார் கூறினார்கள், உலகவாதத்தில் மூழ்கிய மக்களாக இருக்கின்றார்கள். உலக ரீதியில் இழப்பு ஏற்பட்டால் மிக அதிகமாக கூச்சலிட துவங்கி விடுகின்றார்கள். அழுது புலம்பவும் கதறவும் ஆரம்பித்து விடுகிறார்கள். நான் ஏற்கனவே கூறியது போன்று, உலகத்தின் இழப்பில் இருந்து தப்பிப்பதற்காக அல்லாஹ்விற்கான உரிமைகளை வீணடித்து விடுகின்றார்கள். அதாவது, நமக்கு உலக இழப்பு ஏற்படக்கூடாது, அல்லாஹுக்கான உரிமைகள் நிறைவேற்றப்பட்டாலும் நிறைவேற்றப்படாவிட்டாலும் அவர்களுக்கு எந்த வித்தியாசமும் ஏற்படுவதில்லை. அல்லாஹ் கூறிய விஷயங்கள் பக்கம் கவனம் அவர்கள் செலுத்துவதில்லை. மக்களுக்கான உரிமைகளை நிறைவேற்றுவதில்லை. வழக்கு தொடுப்புகளில் சென்று விடுகின்றார்கள். தவறான வகை வழக்குகள் இருக்கின்றன. பிறகு ஒருவர் மற்றவரை தாழ்த்தி காட்டுவதற்காக மக்கள் இவ்வாறும் செய்து கொண்டிருப்பார்கள். அதாவது பொய் சான்றுகளை வழங்கி கொண்டிருப்பார்கள். வழக்கறிஞர்கள் கூறுவதன் அடிப்படையில் தவறான சாட்சிகள் எடுத்து வைத்துக் கொண்டிருப்பார்கள். வக்கீல்களும் பொய்யான ஆதாரங்களை கொடுக்க வைப்பதற்கு முயற்சி செய்கின்றார்கள். பொய் சாட்சிகளை முன்வைத்துக் கொண்டிருப்பார்கள். ஆக இப்படிப்பட்ட நிலையில் பிறகு எப்படி அல்லாஹ் நமக்கு தோள் கொடுப்பது சாத்தியமாகும்? அல்லாஹின் உதவியை பெற வேண்டுமென்றால் பிறகு நாம் நன்மைகளின் பக்கம் கவனம் செலுத்துவதும் அல்லாஹின் கட்டளைகள் படி அமல் செய்வதற்கு முயற்சி செய்வதும் அவசியமாகும். அன்னார் கூறுகின்றார்கள், பலவீனமாக இருக்கும் வரை பாவம் செய்ய துணிச்சல் இருப்பதில்லை. பலவீனமாக இருக்கும் வரை பாவம் செய்ய மாட்டார்கள். அல்லாஹின் பக்கம் திரும்புபவர்களாக இருப்பார்கள். சந்தர்ப்பம் கிடைத்ததும் பிறகு உடனடியாக பொய் மற்றும் பாவங்களை செய்ய துவங்கிவிடுகிறார்கள். எளிமைகள், வசதிகள் ஏற்படும் பொழுது பிறகு அல்லாஹ் நமக்கு எளிமைகளையும் வசதிகளையும் வழங்கியிருக்கிறான் என்பதையும், இதற்கு முன்பு நம் நிலை எப்படி இருந்தது என்பதையும் மறந்து விடுகிறார்கள். பலவீனத்தில் நம்முடைய நன்மைகளாக இருந்த அந்த நன்மைகளை நாம் தொடர்வதுதான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதாகும். அல்லாஹ் மற்றும் அவனுடைய அடியார்களுக்கான உரிமைகளை பறிப்பதற்கு ஒருபோதும் முயற்சி செய்யக்கூடாது. உரிமையை பறிக்கிறோம் என்றால் உண்மையான இறையச்சம் இல்லை என்பதே அதற்கு காரணமாகும்.
அன்னார் கூறினார்கள், உண்மையான இரையச்சம் இருந்தால் பிறகு மனிதன் இப்படிப்பட்ட செய்கைகளை செய்யவே முடியாது. அன்னார் கூறுகிறார்கள், நபிமொழிகளில் பல பகுதிகள் இருக்கின்றன, பரக்கத்துகளும் இருக்கின்றன. ஆனால் உள்ளத்தில் ஈமானும் அமல் நிலையும் முற்றிலும் இல்லை. மக்கள் சிலர் திருக்குர்ஆன் மற்றும் ஹதீஸ் பற்றி பேசுகிறார்கள்தான், ஆனால் அமல் நிலையும் ஈமானும் இந்த விஷயங்கள் படி அமல் செய்யும் அளவுக்கு இல்லை. அன்னார் கூறினார்கள், இந்த விஷயங்கள் மீண்டும் உருவாக வேண்டும் என்பதற்காகவே இறைவன் என்னை தோற்றுவித்தான். களம் காலியாக இருப்பதை இறைவன் பார்த்தபோது அவனுடைய இறைத்தன்மையின் எதிர்பார்ப்பு இந்த களம் காலியாக இருப்பதையும் மக்கள் இப்படியே விலகி இருப்பதையும் ஒருபோதும் விரும்பவில்லை. இப்பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு எதிரில் உயிருள்ளவர்களின் ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்க விரும்புகிறான். எனவே இறையச்சத்தின் வாழ்வு கிடைக்கப்பெற வேண்டும் என்பது எமது தப்லீக் ஆகும். ஆக நாம் புதிய சமுதாயமாக ஆகியிருக்கின்றோம். ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் பைஅத்தில் வந்துள்ளோம் எனும்போது நாம் இறையச்சத்தின் வாழ்வில் நடக்க வேண்டி வரும், நடக்கவும் வேண்டும். பிறகு அன்னார் கூறுகிறார்கள், இறையச்சம் என்பது நாவால் மட்டும் மனிதனுக்கு கிடைத்துவிடக்கூடிய ஒன்று கிடையாது. மாறாக ஷைத்தான் வழிகெடுக்கின்றான். இறையச்சம் மேற்கொள்பவர்களையும் வழிகெடுக்கின்றான். ஷைத்தான் வழிகெடுக்கின்றான், இறையச்சம் மேற்கொள்பவர்களையும் வழிகெடுக்கின்றான். அதற்கான எடுத்துக்காட்டு என்னவென்றால், அன்னார் இவ்வாறு எடுத்து கூறியுள்ளார்கள். எடுத்துக்காட்டாக, சிறிதளவு இனிப்பை வைத்துவிட்டால் அதில் எண்ணற்ற எறும்புகள் வந்துவிடுகின்றன. எங்கேயாவது இனிப்பு வைக்கப்பட்டிருக்கிறது, சர்க்கரை வைக்கப்பட்டிருக்கிறது, இனிப்பு பலகாரம் வைக்கப்பட்டுள்ளது என்றால் அதில் எறும்புகள் வந்துவிடுகின்றன. இதே நிலைதான் ஷைத்தானிய தீமைகளுடையதும் ஆகும். இதன் மூலமாக மனிதனுடைய பலவீனமான நிலை பற்றி, மனிதனின் பலவீனமான நிலை என்ன என்று தெரிய வருகின்றது. நான் மிகவும் நல்லவனாகிவிட்டேன், பெரிதும் இறைச்சத்தின்படி அமல் செய்கிறேன் என்று நினைக்கிறான். ஆனால் ஷைத்தான் தாக்குதல் தொடுத்து விடுகிறான். அப்பொழுது ஷைத்தானின் தாக்குதலிலிருந்து நீ தப்பி இருக்கவில்லை, நீ இன்னும் முழுமையாக அல்லாஹ்வின் பாதுகாப்பில் வரவில்லை என்று அவனுக்கு தெரிய வருகிறது. அன்னார் கூறினார்கள், இறைவன் நாடியிருந்தால் மனிதன் இது போன்ற பலவீனத்தை கொண்டிருக்க மாட்டான். நான் கூறியது போன்று ஒருவர் சிறிதளவு நன்மை செய்துவிட்டு நான் இறைச்சத்தின்படி அமல் செய்யக்கூடியவனாக ஆகிவிட்டேன் என்று கருதுகிறார். ஆக இதுவோ உண்மையான இறையச்சம் கிடையாது. இது எப்படிப்பட்ட இறையச்சம் என்றால், இதன் மீது ஷைத்தான் தாக்குதல் தொடுக்கின்றான். அன்னார் வழங்கிய எடுத்துக்காட்டு போன்றே தாக்குதல் தொடுக்கிறான். அதாவது இனிப்பில் எறும்புகள் வந்து விடுகின்றன. அவ்வாறே ஷைத்தானும் அவனை தூண்டிவிடுவதற்காக நீ பெரும் நல்லவனாக ஆகிவிட்டாய் என்று அவனுடைய சிந்தனையில் போடுவதற்காக தாக்குதல் தொடுத்து விடுகின்றான். மனிதனின் நிலை இப்படி ஆகிவிடும்போது பிறகு அவன் நன்மைகளை விட்டு விலகிச் சென்று விடுகிறான். ஆணவம் உருவாகி விடுகின்றது. நான் கூறுகின்றார்கள், ஆக இறையச்சத்தின்படி செல்லக்கூடியவர்கள் மிகவும் ஊதி ஊதி காலெடுத்து வைக்க வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு ஆற்றலின் தலையூற்றி இறைவன்தான் என்ற விஷயம் மனிதனுக்கு தெரியும் போதுதான் இது சாத்தியப்பட முடியும். எந்த நபிக்கும் ரசூலுக்கும் தம்மிடமிருந்து ஆற்றலை வழங்குவதற்கான ஆற்றல் கிடையாது. எனினும் நபிமார்கள் மற்றும் ரசூல்மார்களிடமிருந்து அருள்கள் கிடைக்கப் பெறுகின்றன. அவர்களுடைய போதனைப்படி செயல்படுவதால் பரக்கத் கிடைக்கிறது. ஆனால் ஆற்றல் அல்லாஹ்விடமே இருக்கிறது. நபிமார்களும் ரசூல்மார்களும் கூட அல்லாஹ்விடம் கேளுங்கள் என்பதன் பக்கமே அழைத்துச் செல்கிறார்கள். இந்த ஆற்றலே இறைவன் தரப்பிலிருந்து மனிதனுக்கு கிடைக்கும் பொழுது அவனிடம் மாற்றம் ஏற்படுகின்றது. அதை பெறுவதற்காக துஆவுடன் செயல்படுவது அவசியமாகும். தொழுகை மட்டுமே எத்தகைய ஒரு நன்மை என்றால் அதன் காரணமாக ஷைத்தானிய பலவீனம் அகன்று விடுகின்றது. இதற்கு பெயர்தான் துஆவாகும். மனிதன் இதில் பலவீனமானவனாக இருக்க வேண்டும் என்று ஷைத்தான் விரும்புகிறான். ஏனென்றால் மனிதன் தன்னை எவ்வளவு சீர்திருத்திக் கொள்வானோ அதை அவன் இதன் மூலமாகவே, தொழுகை மூலமாகவே செய்வான் என்று ஷைத்தானாகி அவனுக்கு தெரியும். எனவே இதற்காக தூய்மையாவது பரிசுத்தமாவது அவசியமாகும். மனிதனிடம் அசுத்தம் இருக்கும் வரை ஷைத்தான் அவனை நேசிக்கிறான். எனவே தூய்மையாவதற்கு, பரிசுத்தமாவதற்கு தொழுகைகள் நிபந்தனையாகும். தொழுகைகளை முறையாக நிறைவேற்றுவதற்கும் அதன் பக்கம் கவனம் செலுத்துவதற்கும், நஃபில்கள் பக்கம் கவனம் செலுத்துவதற்கும் இந்த ரமலானிலிருந்து பயனடைந்துள்ளோம். கூறினார்கள், நிரந்தரமாக ஷைத்தானிடமிருந்து தப்பிக்க வேண்டுமென்றால், இறையச்சத்தில் அடியெடுத்து வைக்க வேண்டுமென்றால் பிறகு இறைவணக்கங்கள் பக்கம் கவனம் செலுத்துங்கள் என்பதே அதற்கான நிபந்தனையாகும். நிறுத்தி நிதானமாக செய்யப்படுகின்ற, அல்லாஹ்வின் கட்டளைகள் படி செய்யப்படுகின்ற, எவ்வித பகட்டும் வெளிக்காட்டுதலும் இல்லாத
இபாதத்தாக அது இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட இபாதத்துகள் இருக்கும் பொழுது பிறகு மனிதன் எப்பொழுதும் ஷைத்தானின் தாக்குதல்களிலிருந்து தப்பித்திருப்பான், அல்லாஹ்வின் அடைக்கலத்தில் இருப்பான். பிறகு அன்னார் இறையச்சத்தை பற்றி இதையும் கூறினார்கள். இறையச்சம் உடையவராவதற்கு அவசியமானது என்னவென்றால், பெரிய விஷயங்களான விபச்சாரம், திருட்டு, உரிமைகளை செலுத்தாமல் இருத்தல், வெளிக்காட்டுதல், ஆணவம், ஏளனமாக கருதுதல், கருமித்தனம் ஆகியவற்றை விடுவதில் உறுதியாக இருக்க வேண்டும். தீயொழுக்கங்களை விட்டு தவிர்ந்து அவற்றிற்கு நிகராக நல்லொழுக்கங்களில் முன்னேற வேண்டும். இந்த விஷயம் இறையச்சத்துக்கு அவசியமானதாகும். அதாவது பெரிய தீமைகளான, தரம் தாழ்ந்த ஒழுக்கங்களான, மட்டமான விஷயங்களான அவற்றிலிருந்து விலகி இருக்க வேண்டும். ஆனால் இவ்வளவு மட்டும் போதாது, மாறாக இதற்கு நிகராக நல்லொழுக்கங்கள் உருவாக வேண்டும். பிறகுதான் உண்மையான இறையச்சமாகும். தீமைகளை மட்டும் அகற்றிவிடாமல் நன்மைகளிலும் அடியெடுத்து வைப்பது அசல் விஷயமாகும். தீய ஒழுக்கங்களை முடிவுக்கு கொண்டு வருவதும் நல்லொழுக்கங்களை மேற்கொள்வதும் தான் அசல் விஷயமாகும். தீமைகளிலிருந்து தவிர்ந்திருப்பது மட்டும் இறையச்சம் கிடையாது. மாறாக தீமைகளிலிருந்து தவிர்ந்திருந்து கொண்டு நன்மைகளை செய்வது இறையச்சமாகும். பிறகு இது போக நன்மைகளில் வேறு என்ன விஷயங்கள் இருக்கின்றன? மக்களுடன் பரிவுடன் பழகுவது, நல்ல மனநிலையை காட்டுவது, அனுதாபத்துடன் பழகுவது, இறைவனோடு உண்மையான நன்றியுணர்வு மற்றும் நன்றியை காட்டுவது, தொண்டுகளுக்கான மகாமே மஹ்மூதை தேடுவது, அல்லாஹுக்கும் பிடித்ததும் புகழத்தக்கதுமான செயல்களை செய்வதற்கு மனிதனுக்கு நல்வாய்ப்பு கிடைக்கும் வகையில் முயற்சி செய்வது ஆகிய விஷயங்களால் மனிதன் இறையச்சமுடையவன் என்று அழைக்கப்படுகிறான். அன்னார் கூறினார்கள், இந்த விஷயங்கள் மனிதர்களிடம் உருவாகிவிடும் பொழுது அந்த மக்களே இறையச்சமுடையவர்களாக இருக்கிறார்கள். பிறகு அன்னார் கூறினார்கள், மக்கள் இப்படி ஆகிவிடும் போது பிறகு அல்லாஹ் இப்படிப்பட்ட மக்களுக்கு பாதுகாவலனாக ஆகிவிடுகின்றான். ஏனென்றால் அல்லாஹ்வே இவ்வாறு கூறுகின்றான், லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன். பொருள், அவர்களுக்கு எந்த அச்சமும் இருக்காது, அவர்கள் துயரம் அடையவும் மாட்டார்கள். பிறகு இன்னொரு இடத்தில் கூறுகின்றான், வஹுவ யதவல்ல ஸ்வாலிஹீன். பொருள், மேலும் அவன் நற்செயல் புரிபவர்களுக்கே ஆதரவாளவனாக இருக்கின்றான். நபிமொழிகளில் இவ்வாறு வந்துள்ளது, அல்லாஹ் அவர்கள் பிடிக்கக்கூடிய அவர்களுடைய கைகளாகி விடுகின்றான், அவர்கள் பார்க்கக்கூடிய அவர்களுடைய கண்களாகி விடுகின்றான், அவர்கள் கேட்கக்கூடிய அவர்களுடைய காதுகளாகி விடுகின்றான், அவர்கள் நடக்கக்கூடிய அவர்களுடைய கால்களாகி விடுகின்றான். ஒரு நபிமொழியில் இதுவும் உள்ளது, எவர் என் நேசரை எதிர்க்கின்றாரோ அவரிடம் என்னுடன் மோத ஆயத்தமாகி விடு என்று நான் கூறுகின்றேன். பிறகு ஒரு இடத்தில் கூறுகின்றான், ஒருவர் இறைவனின் நேசர் மீது தாக்குதல் தொடுக்கும்போது ஒரு பெண் சிங்கத்திடமிருந்து யாராவது அதன் குட்டியை பறித்து கொண்டால் எப்படி அது கோபத்தால் சீறி பாய்ந்து வருமோ அதுபோன்று இறைவன் அவர் மீது சீறி பாய்ந்து வருகிறான். நான் கூறினார்கள், இறைவனின் கருணையோ இவ்வாறே கிடைக்கிறது. மனிதனின் காலடி அல்லாஹை நோக்கி முன்னேறும்போது இறைவனின் காலடியும் முன்னேறுகிறது. இறைவனின் கருணை ஒவ்வொருவரோடும் இருப்பதில்லை. எனவே எவர்கள் மீது இருக்கின்றதோ அது அவர்களுக்கு அடையாளமாக கூறப்படுகின்றன. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லாரையும் விட அதிகம் அடையாளங்கள் காட்டப்பட்டன. அன்னாரை தோற்கடிப்பதற்கு, தோல்வியுறச் செய்வதற்கு எதிரிகள் என்னென்ன முயற்சிகள் எல்லாம் செய்தார்கள். ஆனால் ஒன்றும் உதவவில்லை. எதுவரை என்றால் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்கும் சதித்திட்டங்களும் தீட்டப்பட்டன. ஆனால் இறுதியில் அனைவரும் தோல்வியடைந்தனர். அன்னார் கூறுகிறார்கள், உங்களுடைய உள்ளத்தில் இறைவன் மீதான நேசம் மற்றும் மகத்துவத்தின் தொடரை தொடரச் செய்யுங்கள். இதற்காக தொழுகையை விட பெரியது வேறு எந்த விஷயமும் இல்லை. அல்லாஹுக்கு முன் உங்கள் நன்மைகளை எடுத்து வைப்பதும் அவனை வணங்குவதற்கான உரிமையை செலுத்துவதுமே அசல் விஷயமாகும். அன்னார் கூறினார்கள், அதற்காக எல்லாவற்றையும் விட உயர்ந்த விஷயம் தொழுகையாகும். எனவே நாம் இந்த ரமலானை கடந்து வந்துள்ளோம், தொழுகைகளின் நிலையில் கடந்து வந்துள்ளோம், நன்மையின் வழிகளில் கடந்து வந்துள்ளோம். இப்பொழுது இவற்றை தொடர்வதும் அல்லாஹ்வின் கருணை ஏற்பதற்கு இவற்றை நிரந்தர வாழ்வின் அங்கமாக்குவதும் அவசியமாகும். இது அல்லாமல் வேறு வழியில்லை. அன்னார் கூறினார்கள், நோன்புகளோ ஓர் ஆண்டுக்கு பிறகு வருகின்றன. ஜகாத்
செல்வந்தர் கொடுக்க வேண்டி வருகின்றது. செல்வம் இருப்பவர் மீது ஜக்காத் கடமையாகும். ஒவ்வொருவரும் ஜக்காத் கொடுக்க வேண்டி வருவதில்லை. அதுவும் ஒரு நன்மைதான். ஆனால் தொழுகையை ஒவ்வொரு தரத்தில் உள்ள நபரும் ஐவேளை நிறைவேற்ற வேண்டி வருகிறது. செல்வந்தரோ ஏழையோ, பெரியவரோ சிறியவரோ, அவர் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். அதை ஒருபோதும் வீணடித்து விடாதீர்கள். அதை மீண்டும் மீண்டும் தொழுதிடுங்கள். நான் எத்தகைய ஆற்றல் படைத்தவனுக்கு முன்னால் நிற்கின்றேன் என்றால் அவன் நாடினால் இப்பொழுது ஏற்றுக்கொள்வான் என்ற எண்ணத்துடன் தொழுதிடுங்கள். நான் அல்லாஹுக்கு முன் நிற்கின்றேன், அவன் எத்தகைய ஆற்றல் படைத்தவன் என்றால் அவன் நாடினால் இப்பொழுது என் துஆவை ஏற்றுக்கொள்வான் என்ற உறுதியான ஈமான் இருக்க வேண்டும். அன்னார் கூறினார்கள், உலகத்தின் மற்ற அரசர்களோ கருவூலங்களின் தேவையுடையவர்கள் ஆவார்கள். கருவூலம் காலியாகிவிடக்கூடாது என்று அவர்களுக்கு கவலை இருக்கிறது. இல்லாமை பற்றி அவர்களுக்கு கவலை இருந்து கொண்டே இருக்கிறது. அவர்களுடைய கருவூலங்கள் வருகின்றன, நிறைகின்றன. ஆனால் அத்துடன் நாம் அவற்றை தயக்கமின்றி செலவு செய்து கொண்டே சென்றோம் என்றால் பிறகு நம்முடைய கருவூலங்கள் காலியாக ஒன்றும் ஆகிவிடக்கூடாது என்று அவர்களுக்கு கவலை இருக்கிறது. இன்றைய காலத்தில் மேற்கத்திய நாடுகளில் தம்மை பெரும் செல்வந்தர்களாக கருதியவர்களின் நிலை இதேதான். நம்மிடம் நிறைய செல்வம் இருக்கிறது, ஒருபோதும் காலியாகாது என்று நினைத்து வந்தார்கள். ஆனால் ஒவ்வொருவரின் நிலைமையும் மிகவும் மோசமாக ஆகிக் கொண்டிருக்கிறது. பொருளாதாரம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. விலைவாசி ஏறிக்கொண்டிருக்கிறது. ரூபாய் மதிப்பு குறைகிறது, பவுண்டு மதிப்பு குறைகிறது, டாலர் மதிப்பு குறைகிறது. ஒரு குழப்பம் உருவாகியுள்ளது. இவர்களுக்கு கவலை வந்துவிட்டது. அதனால்தான் இவர்கள் பல கட்டுப்பாடுகளையும் வைத்துவிட்டார்கள். ஆனால் இறைவனுடைய கருவூலம் எப்பொழுதும் நிறைந்திருக்கிறது. மனிதன் அவனுக்கு முன்னால் நிற்கும் பொழுது உறுதியான நம்பிக்கை மட்டும்தான் தேவைப்படுகிறது. அல்லாஹ்விடம் எல்லா ஆற்றல்களும் இருக்கின்றன. அவனுடைய கருவூலங்கள் எப்பொழுதும் நிறைந்திருக்கின்றன, நிறைந்தே இருக்கும் என்ற உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். இந்த உறுதியான நம்பிக்கை இருக்கும் பொழுது பிறகு மனிதன் அவனிடம் கேட்கின்றான். பிறகு துஆக்களை ஏற்றுக்கொண்டு அப்பொழுதே வழங்கிவிடுவதற்கு அல்லாஹ்விடம் ஆற்றல்கள் இருக்கின்றன. அன்னார் கூறுகிறார்கள், மனிதனுக்கு நான் அதிகமாக கேட்கக்கூடியவனும் மிக்க அறிந்தவனும் அனைத்தையும் அறிந்தவனும் எல்லாம் வல்லவனும் ஆனவன் முன்பு நிற்கிறேன். அவனுக்கு கருணை ஏற்பட்டுவிட்டால் அது பெரும் கருணையாக இருக்கும் என்ற விஷயத்தில் உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். அவனிடம் துஆ செய்ய வேண்டும். நம்பிக்கை இழத்தல் மற்றும் தப்பெண்ணம் கொள்ளுதல் ஒருபோதும் இருக்கக்கூடாது. இவ்வாறு செய்தால் அந்த நிம்மதியை விரைவில் கண்டுவிடுவார். மேலும் இறைவனின் இன்னும் அருள்கள் அதில் இணைந்துவிடும். மனிதன் இத்தகைய நிலையை உருவாக்கினான் என்றால் பிறகு அல்லாஹ்வின் அருள்கள் கிடைக்கப்பெறும். சுயம் இறைவனும் கிடைப்பான். ஆக இது வழிமுறையாகும். இதை கடைபிடிக்க வேண்டும். ஆனால் அநீதி இழைக்கும் தீயவனின் துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. ஏனென்றால் அவன் இறைவனை பொருட்படுத்தாமல் இருக்கின்றான். மகன் ஒருவன் தந்தையை பொருட்படுத்தவில்லை என்றால், நட்பேறு இல்லாத மகனாக இருந்தால் தந்தை அவனை பொருட்படுத்தாதது போன்று இறைவன் ஏன் பொருட்படுத்த வேண்டும்? எனவே அன்னார் கூறினார்கள், நமது ஜமாத் இறைவனுடன் உண்மையான தொடர்பை உருவாக்க வேண்டும். தமது ஈமானிய ஆற்றல்களை உறுதியான நம்பிக்கை வரை எட்ட வைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இந்த நோக்கத்திற்காகவே நான் வந்துள்ளேன். இந்த நோக்கத்தை பெறுவதற்கு முயற்சி செய்யவில்லை என்றால் பிறகு அன்னார் கூறினார்கள், என்னிடம் பையத் செய்ததற்கு எந்த பயனும் இல்லை. எனவே நாம் நம்முடைய நன்மைகளை அதிகரித்து கொண்டே செல்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹுடன் சிறப்பான தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுவே நமது வாழ்வின் நோக்கமாகும். இதுவே ஜமாத்தின் முன்னேற்றத்தில் நமக்கு பலனளிக்கக்கூடிய விஷயமாகும். இதுவே நம்மை பிரச்சனைகளிலிருந்து இன்னல்களிலிருந்து காப்பாற்றக்கூடியதாகும் இன்ஷா அல்லாஹ். இதன் மூலமாகவே ஜமாத் முன்னேற்றம் அடைந்து அல்லாஹ் வாக்குறுதி அளித்த அந்த தரம் வரை சென்றடைந்துவிடும். அன்னார் கூறினார்கள், வாக்களிக்கப்பட்ட மசீஹின் பணிகளில் முதலாவதோ அல்லாஹ் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் காட்டிய அடையாளங்களின் தொடர்ச்சியாகவே இப்பொழுதும் அடையாளங்களை காட்டுகிறான் என்பதேயாகும். தானே முன்னேற்றத்திற்கான அடையாளங்களை காட்டுகிறான், இப்பொழுதும் காட்டிக்கொண்டே செல்கிறான். அன்னார் கூறினார்கள், அல்லாஹ் நம்முடைய துஆக்களை செவியேற்கக்கூடியவன், அதற்கு பதிலும் அளிக்கிறான். நம்முடன் அவனது உதவியும் இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்காக அல்லாஹ் இந்த அடையாளங்களை காட்டுகிறான். பிறகு அன்னார் கூறினார்கள், எனது வருகைக்கான இரண்டாவது நோக்கம் இறைவனுடன் அடியார்களுக்கு தொடர்பை ஏற்படுத்துவதும் ஆகும். ஒரு செயலோ அல்லாஹுடையதாகும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட முஸ்லிம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு செயலோ அல்லாஹுடையதாகும். அதை அவன் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வாக்களித்திருந்தான். அதை அவன் வழங்குகிறான்.
இரண்டாவது, நாம் அவனுக்கு நன்றி செலுத்தும் அடியார்களாக ஆக வேண்டும். அவனை வணங்குவதற்கான உரிமையை செலுத்தக்கூடியவர்களாக ஆக வேண்டும். நம்முடைய ஈமானில் முன்னேறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற பொறுப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். இது நடக்கும்போதுதான் அல்லாஹின் அருள்களை நாம் பெறுபவர்களாக ஆவோம். ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பையத்தில் வருவதில் நமது நோக்கமாக இருக்கின்ற அந்த பையத்தின் உரிமையை செலுத்தக்கூடியவர்களாக ஆவோம். நற்கூறினார்கள், நமது ஜமாத்திற்கு தேவையான விஷயமாவது அவர்களுடைய ஈமான் அதிகரிக்க வேண்டும். அல்லாஹின் மீது உண்மையான உறுதியான நம்பிக்கையும் இறை ஞானமும் உருவாக வேண்டும். நற்செயல்களில் சலிப்பும் சோம்பேறித்தனமும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் சோம்பேறித்தனம் இருந்தால் பிறகு ஒருவர் தஹஜ்ஜுத் தொழுவது என்ன, ஒலு செய்வதும் ஓர் இன்னலாக தென்படுகிறது. நற்செயல்களுக்கான ஆற்றல் உருவாகவில்லை என்றால், நன்மையில் ஒருவர் முந்திச் செல்வதற்கான உத்வேகம் இல்லை என்றால், பிறகு நம்முடன் தொடர்பை ஏற்படுத்துவது பலனற்றதாகும். நீங்கள் உங்களிடம் மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்றால், நன்மைகளை செய்வதில் ஓர் உத்வேகத்தை ஏற்படுத்தவில்லை என்றால், அல்லாஹின் இபாதத்தை உருவாக்குவதற்கான உத்வேகத்தையும் உயர் நல்லொழுக்கத்தை காட்டுவதற்கான உத்வேகத்தையும் உருவாக்கவில்லை என்றால், பிறகு என் பையத்தில் வந்ததற்கு எந்த பலனும் இல்லை. அன்னார் கூறினார்கள், நம்முடைய போதனைகளை தனது செயல் விளக்கமாக ஆக்கிக்கொள்பவர் தனது துணிவு மற்றும் முயற்சிக்கு ஏற்ப அதன்படி செயல்படுபவர்தான் நமது ஜமாத்தில் நுழைகிறார். ஆனால் எவர் பெயர் மட்டும் வைத்துக்கொண்டு போதனைகள்படி செயல்படுவதில்லையோ அவர் நினைவில் கொள்ளட்டும், இறைவன் இந்த ஜமாத்தை ஒரு சிறப்பான ஜமாத்தாக ஆக்க எண்ணியுள்ளான். எந்த நபரும் பெயர் எழுத வைப்பதனால் மட்டும் ஜமாத்தில் இருக்க முடியாது. அவருக்கு ஏதாவது ஒரு நேரம் எப்படிப்பட்டதாக வருகிறதென்றால் அவர் பேரிழந்த தன்மையால் பிரிந்து விடவும் முடியும், பிரிந்தும் விடுவார். எனவே இயன்ற அளவு உங்களுக்கு வழங்கப்படும் போதனைக்கு ஏற்ப உங்களுடைய அமல்களை ஆக்கிக் கொள்ளுங்கள். அன்னார் கூறினார்கள், நற்செயல்கள் இறக்கைகளை போன்றவையாகும். நற்செயல்கள் இல்லாமல் மனிதன் ஆன்மீக படித்திரங்களுக்காக பறக்க முடியாது. பறவைகள் இறக்கைகளால் காற்றில் பறப்பது போன்று அமல்களும் ஆன்மீக படித்திரங்களை உயர்த்துவதற்கு அவசியமானதாகும். அமல்கள் இருந்தால்தான் மனிதன் மேலே பறக்க முடியும், அல்லாஹுக்கு அருகில் செல்ல முடியும். இல்லையென்றால் மனிதன் ஆன்மீக படித்திரங்களை பறக்க முடியாது. இல்லையென்றால் மனிதன் ஆன்மீக படித்திரங்களை பெற பறக்க முடியாது. அவற்றின் கீழ் அல்லாஹ் வைத்திருக்கும் அந்த உயர் நோக்கங்களை பெற முடியாது. நற்கூறினார்கள், பறவைகளிடம் புரிதல் இருக்கிறது, அவற்றிடம் புத்தி இருக்கிறது. அல்லாஹ் அவற்றின் படைப்பில் வைத்துள்ள, அவற்றின் இயல்பில் வைத்துள்ள புத்தியையும் புரிதலையும் அவை பயன்படுத்தவில்லை என்றால் அவற்றால் நிகழும் பணிகள் நிகழாது. எடுத்துக்காட்டாக, தேனீயிடம் புரிதல் இல்லை என்றால் அது தேனை எடுக்க முடியாது. இவ்வாறே தூது புறாக்கள் இருக்கின்றன. தூது செய்தியை எடுத்துச் செல்லும் புறாக்கள் அவை முன்னர் பெரிதும் பயன்படுத்தப்பட்டு வந்தன. அவை தமது புரிதலை ஓரளவுக்கு பயன்படுத்த வேண்டி வருகிறது. எவ்வளவு தொலைதூர சேருமிடங்களை அவை கடக்கின்றன, கடிதங்களை கொண்டு சேர்க்கின்றன. இவ்வாறே பறவைகளிடம் வினோதமான வேலைகள் வாங்கப்படுகின்றன. ஆக முதலில் அவசியமானது என்னவென்றால், மனிதன் தனது புரிதலை பயன்படுத்த வேண்டும். நாம் செய்யப்போகும் செயல் அல்லாஹ்வின் கட்டளைகளின் கீழ் அவனுடைய திருப்திக்காக இருக்கிறதா இல்லையா என்று சிந்திக்க வேண்டும். இதை பார்த்த பிறகு, புரிதலுடன் செயல்பட்ட பிறகு கைகளிடம் வேலை வாங்க வேண்டிய தேவையுள்ளது. பிறகு செயல் ரீதியில் தம் கைகளை அசைப்பது அவசியமாகும். முதலில் நாம் இதை செய்ய வேண்டுமா, இது நன்மையான செயலா, இவற்றிற்கு நல்ல விளைவுகள் ஏற்படுமா, இவை அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு ஏற்ப இருக்கின்றனவா இல்லையா என்று சிந்திக்க வேண்டும். புத்தியை பயன்படுத்த வேண்டும். அடுத்து அதற்கு பிறகு அதன்படி அமல் செய்ய வேண்டும். சோம்பேறித்தனமும் கவனக்குறைவும் காட்டக்கூடாது. எனினும் போதனை சரிதானா என்று பார்த்து கொள்ள வேண்டும். சில வேளை போதனை சரியாக இருக்கிறது, ஆனால் மனிதன் தனது அறியாமையால், அறிவீனத்தால் அல்லது வேறு யாருடைய தீங்கு விளைவித்தல் அல்லது தவறான கூற்றால் ஏமாற்றத்திற்கு ஆளாகி விடுகிறான். இதுவும் நடக்கிறது. சில வேளை ஷைத்தான் ஏமாற்றம் அளித்து சென்று விடுகிறான். அந்த போதனை தொடர்பாகவே ஏமாற்றம் கிடைத்து விடுகிறது. புரிவது அவனுக்கு அவசியமாகும். எனவே அஹ்மதி ஒருவருக்கு தன்னுடைய நற்செயல்களை செய்வதற்கு மிகவும் அவசியமானது என்னவென்றால், அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். யோசிக்க வேண்டும். மனதில் எதுவும் இல்லாமல் யோசிக்க வேண்டும். முதலில் ஆய்வு செய்ய வேண்டும். பிறகு அதில் ஆழ்ந்து கவனம் செலுத்த வேண்டும். துஆ செய்ய வேண்டும். பிறகு அமல் செய்ய வேண்டும். பிறகு நான் அல்லாஹ்வின் விருப்பத்தை பெற வேண்டும் என்பதே நோக்கமாக இருக்க வேண்டும். ஆக நாம் இந்த விஷயங்கள் படி அமல் செய்பவர்களாக ஆகும்போதுதான் நாம் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களிடம் செய்த பைஅத்தின் நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்போம்.
பிறகு ஓரிடத்தில் அன்னார் நம்முடைய இபாதத்துகளின் தரத்தை உயர்த்துவதற்காக அறிவுரை வழங்கியவாறு இவ்வாறு கூறினார்கள்: அல்லாஹை நேசிப்பதில் முழுமையாக பங்கு பெறுங்கள், அதனாலேயே உண்மையான ஓரிறைமை உருவாகும். அதற்காக எங்களுக்கு அல்லாஹின் மீது நேசம் உள்ளது, அவனுடைய ஓரிறைமையை நிலைநாட்ட விரும்புகிறோம் என்று நீங்கள் ஒப்புதல் கூறுகின்ற அதே வேளையில் அதை உண்மைப்படுத்துவதும் அவசியமாகும். அதற்காக பிறகு அல்லாஹுக்கு முன் விழுவதும் அழுது புலம்புவதும் அவசியமாகும். இந்த விஷயங்கள் இருக்கும்போதுதான் நாம் உண்மையான ஓரிரை கொள்கையை நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் அதன்படி செயல்படக்கூடியவர்களாகவும் அதை பரப்பக்கூடியவர்களாகவும் இருப்போம். அல்லாஹின் மீது நேசம் கொள்வதன் பொருள் என்ன என்பதை விளக்கியவாறு அன்னார் கூறினார்கள்: இதுவே இதன் பொருளாகும். அதாவது உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய துணைவியார் அதாவது மனைவி, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய ஆன்மா ஆகிய அனைத்தின் மீதும் அல்லாஹின் திருப்தியை முதன்மையானதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். ஆக திருக்குர்ஆனில் இவ்வாறு வருகிறது: ஃபஸ்குருல்லாஹ கஸிக்ரிக்கும் ஆபாஅக்கும் அவ் அஷத்த ஸிக்ரா. அதாவது நீங்கள் உங்களுடைய தந்தைமார்களை நினைவு கூறுவது போன்று அல்லாஹை நினைவு கூறுங்கள், அதற்கும் மேலாக அதை விடவும் அதிகமாகவும் கடுமையான தரத்தின் நேசத்துடனும் நினைவு கூறுங்கள். அன்னார் கூறினார்கள்: இங்கு இந்த விஷயமும் ஆழ்ந்து கவனம் செலுத்த வேண்டியதாகும். வல்ல இறைவன் நீங்கள் இறைவனை தந்தை என்று அழைக்குமாறு கட்டளையிடவில்லை, மாறாக கிறிஸ்தவர்களைப் போன்று உங்களுக்கு ஏமாற்றம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று அவன் கற்றுக் கொடுத்திருக்கின்றான். எனவே உங்களுக்கு கிறிஸ்தவர்களைப் போன்று ஏமாற்றம் ஏற்பட்டுவிடக்கூடாது, இறைவனை தந்தை என்று அழைக்கக்கூடாது என்பதற்காக இதை கூறினான். பிறகு தந்தையை விட குறைவான தரத்தின் நேசமாகிவிட்டதே என்று யாராவது ஒருவர் கூறினால் அந்த ஆட்சேபனை அகற்றுவதற்காக அஷத்த ஸிக்ரன் என்ற சொல்லை வைத்து விட்டான். அஷத்த ஸிக்ரன் அதைவிட அதிகமாக நினைவு கூறுதல் இல்லாமல் இருந்திருந்தால் ஆட்சேபனை ஆகியிருக்க முடியும். ஆனால் இப்பொழுது அவன் அதை தீர்த்து விட்டான். அதாவது அல்லாஹ் கூறுகிறான், தந்தையை விட அதிகமாக நினைவு கூறுங்கள். என்னார் கூறுகிறார்கள்: உண்மையான ஓரிறைமையை நிலைநாட்டுவதற்கு இறைவன் மீதான நேசத்திலிருந்து முழுமையாக பங்கு பெறுவது அவசியமாகும். அமல் ரீதியான பகுதியில் நீங்கள் முழுமையாக ஆகிவிடாத வரை இந்த நேசம் நிரூபணமாக முடியாது. வெறும் வாயால் இந்த விஷயம் நிரூபணமாவதில்லை. ஒருவர் சர்க்கரையின் அல்லது கற்கண்டின் பெயரை சொன்னால் அதனால் வாய் இனித்து விடாது. இனிப்பின் பெயரை சொல்வதனால் மட்டும் வாய் இனித்து விடாது. இனிப்பின் பெயரை கூறுவதனால் ஒன்றும் வாய் இனித்து விடாது. ஒருவரிடம் நட்பு கொண்டிருப்பதாக ஒருவர் நாவால் சாட்சி பகர்கிறார், ஒப்புதல் கூறுகிறார். ஆனால் இன்னல் மற்றும் நேரம் வரும்போது அவருக்கு உதவவில்லை என்றால், கை கொடுப்பதை விட்டும் விலகியிருந்தால் உண்மையான நண்பராக ஆக முடியாது. இவ்வாறே அல்லாஹ்வின் ஓரிறைமை பற்றி நாவால் மட்டும் ஒப்புதல் கூறிவிட்டு அவன் மீதான நேசம் பற்றியும் நாவளவிலான ஒப்புதல் மட்டுமே இருக்கிறது என்றால் எந்த பலனும் கிடையாது. மாறாக இது நாவால் ஒப்புதல் கூறுவதற்கு பதிலாக செயல் எனும் பங்கை அதிகம் எதிர்பார்க்கிறது. நாவால் ஒப்புதல் கூறுவது ஒன்றுமற்றது என்பது இதற்கு பொருள் அல்ல. கூறினார்கள், எனது நோக்கம் என்னவென்றால், நாவால் ஒப்புதல் கூறுவதுடன் சேர்த்து அமல் ரீதியிலான உண்மைப்படுத்துதல் அவசியமாகும். எனவே இறைவழியில் உங்கள் வாழ்வை அர்ப்பணிப்பது அவசியமாகும். இதுவே இஸ்லாமாகும். இந்த நோக்கத்திற்காகவே நான் அனுப்பப்பட்டுள்ளேன். எனவே இறைவன் இந்த நோக்கத்திற்காக ஓடச் செய்துள்ள அந்த நீரூற்றின் பக்கம் எவர் வருவதில்லையோ அவர் நிச்சயம் இழப்பிற்குரியவராக இருப்பார். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹின் ஓரிறைமை நிலைநாட்டுவதற்காக உங்கள் வாழ்வை இப்படி அமைத்துக் கொள்ளுங்கள். ஒருவர் வாழ்வை அர்ப்பணித்துவிட்டு ஜமாத்திற்கு தொண்டாற்ற வருகிறார் என்பது அவசியம் அல்ல. மாறாக பொருள் என்னவென்றால், அல்லாஹ்வின் தூது செய்தியை எட்ட வைப்பதற்காக, போதனைப்படி அமல் செய்வதற்காக உங்கள் வாழ்வுதனை அர்ப்பணித்து விடுங்கள். நம் வாழ்வு அல்லாஹுக்காக இருக்கிறது என்பது வெளிப்படும் வண்ணம் அதை அமைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வுதனை இவ்வாறு அமைத்துக் கொள்வீர்களாயின் அப்போதுதான் வெற்றி பெறுவீர்கள். நற்குறினார்கள், இதை உங்கள் வாழ்வின் நோக்கமாக புரிந்திடுங்கள். அதாவது நாம் உலகை மட்டும் சம்பாதித்திடக்கூடாது. மாறாக ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களின் பையத்தில் வந்து நாம் அல்லாஹ்வின் ஓரிறைமையை உலகில் நிலைநாட்டுவதற்கு, பரப்புவதற்கு இயன்ற அளவு எல்லா முயற்சிகளையும் செய்ய வேண்டும். இந்த சிந்தனை இருக்கும்போது ஜமாத் நபர் ஒவ்வொருவரும் தனது பங்களிப்பை செலுத்தி கொண்டிருப்பார். அல்லாஹ்வின் ஓரிறைமையின் கொடியை உலகில் பறக்கச் செய்வதற்கும் உலகில் பரப்புவதற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கொடியின் கீழ் கொண்டு வருவதற்கும் முயற்சி செய்து கொண்டிருப்பார். ஆக இந்த ரமலானில் நாம் இபாதத்கள் பக்கம் கவனம் செலுத்துவோம், உயர் நல்லொழுக்கங்கள் பக்கம் கவனம் செலுத்துவோம், நன்மைகளை செய்வதன் பக்கம் கவனம் செலுத்துவோம், அல்லாஹ்வின் ஓரிறைமையை பரப்புவதன் பக்கம் கவனம் செலுத்துவோம் என்று நாம் உறுதியெடுத்து கொண்டுள்ள அதே வேளையில் பிறகு அதற்காக நாம் முயற்சியும் செய்ய வேண்டி வரும்.
மேலும் இந்த முயற்சி இந்த ரமலான் முடிவதுடன் மட்டும் முடிந்துவிடக்கூடாது, மாறாக ஆண்டு முழுவதும் தொடர வேண்டும். இது ஆண்டு முழுவதும் இருக்கும்போது பிறகே நம் வாழ்வின் நோக்கமான அந்த நோக்கத்தை பெறக்கூடியவர்களாக நாம் ஆக முடியும். இது இல்லை என்றால் பிறகு இறைவன் வழிகாட்டல் படி, அவனது கட்டளைப்படி, ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளைப்படி அமல் செய்தவாறு நாம் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களிடம் செய்துள்ள பையத்துக்கு எந்த நோக்கமும் இருக்காது. நம்மால் அந்த நோக்கத்தை பெற முடியாது. அன்னாரின் பையத்தில் வருவதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த விஷயங்களால் நாம் பலன் பெற முடியாது. எனவே நாம் எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயமாவது, நாம் பையத்தில் வந்து நம்மிடம் ஒரு சிறப்பான மாற்றத்தை உருவாக்க வேண்டும். இந்த ரமலானில் நாம் செய்த துவாக்களை, நாம் பெற்ற நன்மைகளை வாழ்வு முழுவதன் அங்கமாக ஆக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் ஒரு இடத்தில் கூறுகிறார்கள், உலகவாதிகளைப் போன்று இருப்பீர்களாயின் அதனால் எந்த பலனும் ஏற்படாது. நீங்கள் எனது கையில் தௌபா செய்துள்ளீர்கள். எனது கையில் தௌபா செய்வது ஒரு மரணத்தை நாடுகிறது. இதன் மூலம் நீங்கள் புதிய வாழ்வில் இன்னொரு பிறப்பை பெறக்கூடும். பையத் உள்ளத்தால் இல்லையென்றால் அதற்கு எந்த விளைவும் கிடையாது. நீங்கள் என்னிடம் பையத் செய்வதன் மூலம் உள்ளத்தால் ஒப்புதல் இருக்க வேண்டும் என்று இறைவன் நாடுகிறான். ஆக எவர் உண்மையான உள்ளத்துடன் என்னை ஏற்றுக்கொள்கிறாரோ, தன்னுடைய பாவங்களிலிருந்து உண்மையான முறையில் தௌபா செய்கிறாரோ, அவருடைய பாவங்களை பாவங்களை மன்னிக்கக்கூடியவனும் மேன்மேலும் கருணை காட்டக்கூடியவனுமாகிய இறைவன் கண்டிப்பாக மன்னித்து விடுகின்றான். அவர் தாயின் வயிற்றிலிருந்து வந்தது போன்று ஆகிவிடுகிறார். அப்பொழுது வானவர்கள் அவரை பாதுகாக்கின்றனர். அன்னார் இவ்வாறு எடுத்துக்காட்டு வழங்கினார்கள். ஒரு கிராமத்தில் ஒரு நல்ல மனிதர் இருக்கிறார் என்றால் அல்லாஹ் அவரது நன்மையை கருத்தில் கொண்டு அதற்காக அந்த கிராமத்தை அழிவிலிருந்து காப்பாற்றி விடுகின்றான். ஆனால் அழிவு வரும்போது பிறகு எல்லார் மீதும் விழுகிறது. ஆனால் பிறகும் அவன் தன் அடியார்களை ஏதாவது ஒரு விதத்தில் காப்பாற்றி விடுகிறான். ஒருவர் கூட நல்லவர் என்றால் அவருக்காக மற்றவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள் என்பதே இறைவனின் நடைமுறையாகும். எனவே இன்றைய காலத்தில் இருக்கும் உலகின் நிலைமைகளில் நாம் குறிப்பாக நம்மை காப்பாற்றுவதற்கும் நம் வழித்தோன்றல்களை காப்பாற்றுவதற்கும் முயற்சி செய்யக்கூடிய அதே வேளையில் உலகத்தை காப்பாற்றுவதற்கும் முயற்சி செய்ய வேண்டும். ஓரிரை கொள்கையை உலகில் பரப்புவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கொடியின் கீழ் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதே வேளையில் அதற்காக நாம் நம்மிடம் ஒரு சிறப்பான மாற்றத்தை நிரந்தரமாக உருவாக்க வேண்டி வரும். நிரந்தரமான துவாக்களை நம் வாழ்வின் அங்கமாக ஆக்க வேண்டி வரும். அப்போதுதான் நாம் நம்மையும் பாதுகாத்து கொள்ள முடியும், உலகத்தையும் பாதுகாப்பாக வைக்க முடியும். ஏனென்றால் உலகம் மிக வேகமாக அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நாடினால் அவர்களுடைய உள்ளங்களை திருப்பி உலகின் சீர்திருத்தத்திற்கான ஏற்பாட்டை செய்ய முடியும். இதனால் அந்த அழிவிலிருந்து அவர்கள் தப்பித்துக் கொள்ள முடியும். அழிவு வரவே இருக்கிறது என்றால் பிறகு அல்லாஹ் முஃமின்களை, நம்பிக்கை கொண்டவர்களை அதிலிருந்து காப்பாற்றுவானாக. அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு நாம் நம்முடைய அமல்களை இந்த கோணத்தில் அமைத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் அருள் என்றென்றும் நம்மீது இருக்கும் வகையில் நிறைவேற்ற வேண்டும். எவ்வாறு நாம் நம்முடைய இபாதத்துகளை உயிரோட்டத்துடன் வைத்திருப்பது, எவ்வாறு நாம் அல்லாஹுடன் தொடர்பை ஏற்படுத்துவது, எவ்வாறு நாம் இறைச்சத்தின்படி நடப்பது, எவ்வாறு நாம் உயர் நல்லொழுக்கத்தை காட்டுவது, எவ்வாறு நாம் ஓரிரை கொள்கையை உலகில் நிலைநாட்டுவது, எவ்வாறு நாம் உலகை அழிவிலிருந்து காப்பாற்றுவது, எவ்வாறு நம்மை உலகின் அழிவிலிருந்தும் தாக்குதல்களிலிருந்தும் காப்பாற்றுவது ஆகிய விஷயங்களின் உண்மையான புரிதலை பெறக்கூடியவர்களாகவும் நாம் ஆவோமாக. இந்த விஷயங்கள் இருக்கும்போதுதான், நம்முள் இந்த உணர்வு ஏற்படும் போதுதான் நாம் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் செய்த பையத்துக்கான உரிமையையும் செலுத்தக்கூடியவர்களாக இருப்போம். நாம் இந்த பையத்துக்கான உரிமையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இறைவன் நம்மை ஆக்குவானாக. இந்த ரமலான் நமக்கு அருள்களுக்கு காரணமாக அமையட்டுமாக. நமக்கு தன்னுடைய கருணைகள், அருள்கள் மற்றும் பரக்கத்துகளை வழங்கட்டுமாக. ரமலானின் வரக்கூடிய நம்முடைய நாள்கள், முழு ஆண்டு மற்றும் அடுத்த ரமலான் வரை நாம் அல்லாஹ்வை வணங்குவதற்கான உரிமையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்போமாக. அவனுடைய அடியார்களின் உரிமையையும் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்போமாக. அல்லாஹ் நமக்கு அதற்கான நல்வாய்ப்பு வழங்குவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره
ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر